பெங்களூர் கிளம்பியாச்சு. ட்ரிப்பெல்லாம் இல்லை, ஹஸ்பண்டோட அக்காவுக்கு வந்து பர்த்டே அப்படின்றதுனால சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லாமே முன்னாடி நாளே ட்ரெயின்லாம் புக் பண்ணி கிளம்பிட்டோம். ட்ரெயினில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால அப்பாவும் பையனும் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்து அவங்க அக்கா கால் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணி போயிட்டோம். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை, பெங்களூரில் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஆட்டோலேயே வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழித்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முட்டை குழம்பு செஞ்சுருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நிறைய ஒரு 4-5 கடை வந்து ஏறி இறங்கணும். என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த vlogல போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.